இந்த பாட்டு உருவான அந்த ஐடியால இருந்து அப்படி நம்ம போலாம். வெற்றிவேல். நான் வடிவேல் நான் பார்க்க பல படி ஏறுவேன். நிஜமாலே முருகர் கூட ஃப்ரெண்டா பேசுற மாதிரி லிரிக்ஸ் எழுதலாம் அப்படின்னு ஆரம்பிச்சு அழகா கண்ணை தொடக்க வந்து நிக்கோ வேலு. ஆட்டோ மாதிரி இருக்கும் ஆனா ஆமா. டெம்போ அந்த மாதிரி ஒரு அதுல வெற்றிவேல் அப்படின்னு கிராஸ் ஆகுது. வெற்றிவேல் ஏன்னா பழைய ஆளு ஸ்பாட்டிஃபை அக்கௌண்ட் இருக்காது, அந்த பாட்டை யார் பண்ணானே தெரியாது. முருகர் பாட்டு அவருக்கு அது மட்டும் தான் அவருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவர் கிராஸ் ஆயிட்டேன்னா ஒரு மாதிரி ஜெர்க் ஆயிட்டேன். முதல் இம்ப்ரெசிவான மேட்ருங்கன்னா நான் ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ணும்போது என் பாட்டே வருது. அதெல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்குது உங்களுக்கு புரியுதா? அது இப்படியே எனக்கே வெக்கமாகுது. மிஸ் நீங்க உலகா லகிங்க. ஆஃப்ரோட உங்களோட 15வது வயசுல இருந்து நீங்க டிராவல் பண்ணிருக்கீங்க. ஸ்கூல் 10th 12th சமயர் அந்த க்ளோஸ் டைம். வீட்ல வந்து அதுக்கு சப்போர்ட்டிவா இருந்தாங்க. வீட்டுக்கு போய் பாட்டை காட்டினா அம்மா தோசை கல்லுல பேட்டி. ஒரு பர்த்டேக்கும் ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணுவேன். கடைசியா மிஸ் வரைக்கும் அப்படிதான் ரிலீஸ் பண்ணேன். மிஸ் நீங்க உலகா லகிங்க. ஜஸ்ட் கூட பேசிப்பா லகிங்க. 4 பெஸ்ட் வந்து அதுக்கு அடுத்த மாசமே ரிலீஸ் ஆயிடுச்சு. அது 4 பெஸ்டி, ஒரு இந்து 3 கிறிஸ்டின். ராட்டி ஆதித்தன் பிடிக்கும். டார்கி பிடிக்கும். குட் பேட் அக்லி விட அதோட ஒரிஜினல் வெர்ஷன் தான் அதோட பவர். அதோட ஃபுல் எசன்ஸ் ஒரிஜினல் வெர்ஷன்ல தான் இருக்கும். இப்ப அங்கேயுமே வேடன் பயங்கர ட்ரெண்ட்ல இருக்கு. அந்த மாதிரியான ஒரு வைபவம் இன்னைக்கு விடுதலை செகண்ட் பார்ட்ல விஜய் சேதுபதி கூட பேசினு இருப்பான்ல, அந்த மாதிரி தான் இருக்கும். நானும் வேடன் ஐயாவும் பேசினா. இது இப்ப சொல்லாமான்னு தெரியல. ஒரு காதல் பாட்டு ஒண்ணு. காதல் வாக்கியக்குள்ள போனனால காதல் பாட்டா இல்ல? இல்ல அம்மா பாட்டு பண்ணிருக்கேன். அம்மா பாட்டு பண்ணி பிரேமம் படத்தோட மலருங்க. நம்ம படம் வெளி வந்த ஊரே அலறோம். ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பர், ரொம்ப நல்லா இருக்கேன். தேங்க் யூ so much ஃபார் கமிங். அண்ட் பயங்கர வைரலா இருக்கீங்க, பயங்கர பக்தி இருக்கீங்க. பட் பேசிக்கலி அட்டிகல்ச்சர் வந்து நான் லாங் டைமா ஃபாலோ பண்ணிருக்கேன். திடீர்னு ஒரு பேங்கர் மாதிரி வெற்றிவேல் அப்படின்ற ஒரு பாட்டு அவுட் ஆஃப் நோ வேர் அந்த பாட்டு வந்து அப்படி உழுது வந்தோடனே அப்படியே அந்த பாட்டு வந்து பண்ணக்கூடிய ஒரு மேஜிக்காக இருக்கட்டும், அது செய்யக்கூடிய ஒரு விஷயம் வந்து அப்படியே சரசரன்னு ஆயிடுச்சு. லைக் 2 வாரத்தில் 2 மில்லியனை கடந்து இந்த பாட்டு வந்து போயிட்டுருக்கு. ஸோ பேசிக்கலி இந்த பாட்டு உருவான அந்த ஐடியாவிலேருந்து அப்படி நம்ம போகலாம். வெற்றிவேல் ஸ்டார்ட் பண்ணலாம். வெற்றிவேல் வந்து எப்படின்னா தெரிலங்க. நாங்கள் எந்த பாட்டு பண்ணுறதுக்கு முன்னாடியும் இதை பற்றி தான் பாட்டு பண்ணுறோன்றதெல்லாம் தெரியாது. அப்படியே உட்காந்து எழுதுவோம். நிறைய எழுதிட்டு இருக்கும்போது தோணுச்சு, சில மீம்ஸ்லாம் பார்த்தேன். சாமி பாட்டுக்கெல்லாம் வைப் பண்ண ஆரம்பிச்சாங்க. எனக்கு என்னன்னா இப்போ வளரை வந்து என் லைஃப்லேருந்து ஏதோ ஒரு பார்ட்டு தான் நான் எடுத்து எழுதினேன். ஸோ எனக்கு இன்னொரு பார்ட் இருக்குது அப்படின்னு என்ன இருக்குன்னு தேடும்போது நான் டெய்லி கோயிலுக்கு போவேன். சின்ன வயசுலாம் என் வீடு அங்கேருந்து நான் அப்படியே கிளம்பி ஸ்கூலுக்கு போவேன். ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு திருப்பி மூஞ்சி கைகள்லாம் கழுவிட்டு கோயிலுக்கு போவேன். கோயிலுக்கு போயிட்டு அங்கே போய் அப்படியே பிரசாதம்லாம் சாப்பிட்டு திருப்பி வீட்டுக்கு வர, டியூஷன் போவேன், வீட்டுக்கு வர. இதான் வந்து சார் ரொட்டீனாக இருக்கும். ஸோ எனக்கு கோயிலுக்கு போகிறது வந்து எப்படின்னா ஒரு மாதிரி ஜாலியாக ஆரம்பிச்சிச்சு. கோயிலுக்கு போனால் கொஞ்சம் அங்கே அப்படியே போயிட்டு சாமிலாம் கும்பிட்டு அங்கே ஒரு ப்ராசஸ் இருக்கும்ல, அது ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாக ஆரம்பிச்சு எனக்கு. பாட்டு அப்படியே எழுத ஆரம்பித்தோம். நானும் அப்புறம் எழுதி அந்த சாமி பாட்டுக்கான ரெஃபரன்ஸ் எல்லாம் எடுக்க ஆரம்பித்தோம். எல்லாரும் ஃபஸ்ட்டு ரேப்புன்னெலாம் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ரேப் நான்லாம் பண்ணல. முருகர் பாட்டுக்கு முன்னாடியே நிறைய பேர் பண்ணிட்டாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு ரேப்னா அருணகிரி அதை தான் பண்ணியிருக்காரு. அவர் தான் ஃபஸ்ட்டு ரேப் முருகரை பற்றி. ஸோ அந்த மாதிரி பண்ணது தான் இது. ஓகே. ஸோ இந்த ஐடியா நீங்கள் ஆஃபர் அவுட் எடுத்துகிட்டு போனப்போ ஆஃபர் என்ன சொன்னார்? பிகாஸ் அட்டிகல்ச்சர் நான் சொன்ன மாதிரி ஒரு பக்தி பாட்டு அப்படின்றது இல்லை. பட் ஒரு புதுசாக பண்ணுறது அப்படிங்கிறது என்னால் கன்சிஸ்டண்டாக பார்க்க முடியுது. வெற்றிவேல் மாதிரியான ஒரு பாட்டு, ஒரு அவுட் ரோட்டான ஒரு பக்தி பாட்டு. ஸோ ஆஃபர் என்ன சொன்னார்? ஆக்சுவலாக எனக்கு ஆஃபர் தான் இந்த ஐடியாவே சொன்னார். நான் முதல்ல வந்து எனக்கு ஒரு சாமி பாட்டு பண்ணணும்னு இருந்துச்சு. பட் அது நான் அவர்கிட்ட எப்படி கேட்குறதுன்னு எனக்கு தெரில. பட் ஆனால் எல்லா பாட்டோட்டோனும் ஓரளவுக்கு சாமி பாட்டு மாதிரி தான் நான் எப்பவுமே என்னோட அது தெரில. நிறைய அந்த பாட்டை கேட்டு எனக்கு நான் பண்ணுற பாட்டுலேயே நிறைய சாமி பாட்டு மாதிரி தான் இருக்கும். ஸோ நிஜமாலே ஒரு சாமி பாட்டு பண்ணலாம் அப்படின்ட்டு. ஆனால் அவர் சொன்ன ஒரு மேட்டர் என்னன்னா சாமி பாட்டு, பட் சாமி மூலியமா நம்ம ஒன்று சொல்ல வரணும் அப்படின்னு சொன்னார். ஸோ அப்படி வந்தது தான் இந்த பாட்டு. ஸோ அந்த லிரிக்கெல்லாம் நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணீங்க? அந்த லிரிக்ஸாக ஒவ்வொரு விஷயங்களை எப்படி ஒர்க் பண்ணீங்க? லிரிக்ஸ் வந்து என்ன பண்ணேன்னா, நான் முதல்ல ஒரு 10 கானா பாட்டு எடுத்துட்டேன். 10 கானா பாட்டு எடுத்துக்கிட்டு அதில் இருக்கிற ஃப்ளோவெல்லாம் திருடிட்டேன். ஒன்றா திருடி ஒரு 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 நல்ல ஒரே பாட்டாக மாற்றிட்டேன். மாற்றிட்டு லிரிக்ஸு உட்காந்து நிஜமாலே முருகர் கூட ஃப்ரெண்டாக பேசுகிற மாதிரி லிரிக்ஸ் எழுதலாம் அப்படின்னு ஆரம்பித்து
பட் அது ரொம்பவும் போனா ஆ. அது ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடும்னு சொல்லிட்டு கொஞ்சம் இப்படியும் ட்ரை பண்ணுவோம். அவள் தான் அவள் அது 2 ப்ராசஸ் தான். சூப்பர் பிரதர். அந்த பாட்டு அப்படியே லைட்டா நம்ம ஜம்ப் பண்ணிட்டு அப்படியே உள்ள கண்டிப்பா. போலாம். நான் வடிவேல் நான் பார்க்க பல படியேறுவேன், என் குடி பார்த்த குமரேச மயில் வாகன, என்னை கண் கட்டி விட்டாலும் தண்ணி காட்டுல, திருப்பரங்குன்றத்துக்கு கடம்பா நீ வழி காட்டுவ, ஞானம் மலை இருக்க பழம் எதுக்கு முருகனுக்கு, வேளாண் தர இறங்க தமிழனுக்கு பயம் எதுக்கு, கந்தன் வரம் கொடுப்பான் மருத மலைக்கு பறந்து போற பவர, பறந்து பறந்து போய் பிடிக்க போறேன் பாரிஸ் ஈஃபில் டவரை, காவல் துணைக்கு சேவல் இருக்க எனக்கு எதுக்கு கவலை, நமக்கு கால் வலிக்கு கீழ் விழுந்தா கை கொடுப்பான் குமரனா, அழுதா கண்ணை துடைக்க வந்து நிற்கும் வேலு, எல்லா மனுஷனுக்கும் ஒரே ஒரு ரூலு, அப்ப முன்னாடி நம்ம எல்லாம் ஒரே ஊரு, தூக்கிய ஐயனுக்கு தங்க காவடி தேரு, நான் சுங்க சாவடி திறந்ததும் உன்னை பார்க்க வண்டியை எடுத்தேன், என் ஆப்பனண்ட்டுங்க எல்லாரையும் என் கிட்ட இருந்து தடுத்தேன், உன்னை விட்டா யாரு இருக்கா என்ன இப்போ பொறுத்த ஜெயிச்சு பழனி மலை பஞ்சாமிர்த்த எல்லாருக்கும் கொடுப்பேன், சேவல் சத்தம் ஸ்பீக்கரை போலக்குது, வெற்றிவேல். மாஸ் 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 ப்ரோ, சூப்பர், சரியான வைபு. இந்த பாட்டு வந்து நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்க. கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் இதோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு மென்டலா ஒன்று இருந்தது, எப்படி அது ஆக்சுவலா இருக்கு? நான் வந்து எனக்கு வந்து எது வந்து இருந்துச்சுன்னா, ஏதோ ஒரு சாமி ஏதோ திருவிழா ஸ்பீக்கர்ல ஓடனாலே அதான் சக்சஸ் அப்படின்னு நினைச்சேன். இப்போ என்ன ஆயிடுச்சு, நேத்து நாங்க வந்து அசல்னாவோட ஷூட்டுக்கு போயிருந்தோம். ஆர்னி, வேலூர் பக்கத்துல ஆர்னின்னு சொல்லிட்டு ஒரு ஊரு. அங்க போயிட்டு நானும் என் ஃப்ரெண்டும் உட்காந்துட்டு, எங்களுக்கு அங்க ஷூட்ல வேலை கிடையாது. நான் என்ன பண்ணேன், பக்கத்துல இருக்கிற ஒரு அண்ணன் வண்டி பல்சர் வண்டி வாங்கினா அப்படியே அந்த ஊர்லாம் சுத்திட்டு, அங்க ஆர்னி பக்கத்துல கலவை அந்த ஊர்லாம் போய் அப்படியே சுத்தி பார்த்துட்டு ஏதோ ஒரு மரத்து பக்கத்துல உட்காந்துருக்கிறோம். உட்காந்துருந்தா ஒரு நல்ல அந்த முட்டெல்லாம் எடுத்துட்டு போவோம் தெரியுமா, ஆட்டோ மாதிரி இருக்கும் ஆனா டெம்போ, அந்த மாதிரி ஒரு அதுல வெற்றிவேல் அப்படின்னு கிராஸ் ஆகுது. நான் பயந்துட்டேன். ஐயோ, அவருக்கு கன்ஃபார்ம் அவருக்கு ஸ்பாட்டிஃபை அக்கௌண்ட் இருக்காது, ஏன்னா பழைய ஆளு, ஸ்பாட்டிஃபை அக்கௌண்ட் இருக்காது. அந்த பாட்டை யார் பண்ணானே தெரியாது, முருகர் பாட்டு அவருக்கு, அது மட்டும் தான் அவருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவர் கிராஸ் ஆயிட்டேன், நான் ஒரு மாதிரி ஜெர்க் ஆயிட்டேன், இது ஏன் வாய்ஸ் ஆகுது அப்படின்ட்டு. அது ஒரு மாதிரி நிஜமா அது ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி புல்லுலாம் அரிச்சிச்சு. சூப்பர் சூப்பர் சூப்பர், கேட்கறதுக்கு எனக்கே பயங்கர வைபிங்கா இருக்கு. அப்புறம் இந்த இன்ஸ்டா ரீல்ஸ் எல்லாம் பார்ப்பீங்க இல்ல, நம்ம பாட்டு ரிலேட்டடான ரீல்ஸ், அதுல உங்களுக்கு பயங்கர இம்ப்ரெசிவா இருந்தது என்ன? முதல் இம்ப்ரெசிவான மேட்டர் என்னன்னா, நான் ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ணும்போது என் பாட்டே வருது. அதெல்லாம் எப்படி இருக்குது உங்களுக்கு புரியுதா? அது ஒரு மாதிரி வேற, நம்ம நிறைய பாட்டு நம்ம ட்ரெண்ட் ஆகி பார்த்துருப்போம், நம்ம பாட்டே வரும்போது அது ஒரு மாதிரி புதுசா இருக்குது. எனக்கு ஒரு மாதிரி அப்படியே எனக்கே வெக்கமாகுது. சூப்பர் ப்ரோ, பயங்கரமா இருக்கு. வீட்ல என்ன சொன்னாங்க பேசிக்கா? வீட்டில் எல்லாருமே ஹாப்பி, எல்லாமே ஹாப்பி ஆயிட்டாங்க. அம்மா சொன்னாங்க முருகர் பாட்டுலாம். எங்கள் தாத்தா ஆக்சுவலாக என்கிட்ட எந்த பாட்டை பற்றியுமே கேட்க மாட்டார், ஏன்னா அவருக்கு பாட்டு தெரியும். பட் ஆனால் இது வரைக்கும் நான் பண்ண எந்த பாட்டும், ஒரு 3 பாட்டு பண்ண, அந்த பாட்டு அவருக்கு எதுவுமே பிடிக்கல. இந்த பாட்டுக்கு மட்டும் வந்துட்டு ஃபோன் வச்சு பாட்டு பார்த்தேன் நல்லா இருந்துச்சு அப்படின்ட்டு. நான் அப்புறம் என்ன பண்ணாரு, ஒரு நாள் அவர் வீட்டில் தூங்கின்னு இருக்கும்போது நான் பக்கத்தில் உட்காந்து எதுனா கதை கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசினேன். இருக்கும்போது இந்த பாட்டு நல்லா தான் இருக்குது, உங்ககிட்ட ஒருத்தவங்க சொன்னாங்க, இது என்கிட்டலாம் சொல்கிறாங்க, இப்போது அவனை விட்டுரு அப்படியே, அவனை நல்லா தான் வந்துடும் அப்பெல்லாம் சொல்கிறாங்க. இது வரைக்கும் எங்கள் தாத்தாலாம் அப்படி எமோஷனலாக பேசுனது, எங்கள் வீட்டில் யாரும் எமோஷனலாக அப்படி பேச மாட்டாங்க. எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க, பாசமே காட்ட தெரியாது, ஆனால் இருக்கும், வெளியே காட்ட மாட்டாங்க, காட்ட தெரியாது. அதான். ஸோ அது உங்களுக்கு ரொம்ப மனசுக்கு நெருக்கமான விஷயம். ஆமாம், கண்டிப்பா. ஆனா இப்போ நீங்க ஆஃப் ரோட உங்களோட 15வது வயசுல இருந்து நீங்க டிராவல் பண்ணிருக்கீங்க. ஸோ பேசிக்கலி அந்த டைம் வந்து இந்த ஸ்கூல் 10th 12th சமயம் அந்த க்ளோஸ் டைம், உங்க வீட்டில் வந்து அதுக்கு சப்போர்ட்டிவா இருந்தாங்களா? நான் பாட்டு எழுத போறேன், சிங்கிங்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. எங்க அம்மா ஃபுல் சப்போர்ட்ல இருந்தாங்க. எங்க அம்மா வந்து எப்படின்னா, அவங்க நோனே சொன்னது கிடையாது. எங்க போனாலும் இப்போ அவங்களுக்கு என் மேல ஒரு நம்பிக்கை இருக்கு, இவன் கரெக்டா வந்துருவான் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு எப்பவுமே இருக்கு. அதனால அவங்க என்ன அந்த அளவுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் போட்டது கிடையாது. லேட்டா வீட்டுக்கு வந்தா கேட்பாங்க, ஃபோன் பண்ணி கேட்பாங்களே தவிர இது வரைக்கும் அதுக்கேற்ற மாதிரி நானும் காப்பாத்திட்டு இருக்கேன் இப்போ வரைக்கும். உங்களுக்கு அந்த ஆசை எங்க இருந்தது, இது பாட்டு மேல ஒரு பண்ணணும்? இது இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து எங்க தாத்தா வந்து நைட் ஆனா ஒரு பாட்டு பாடுவார் ஐயா. அது வந்து அந்த பாட்டு எனக்கு இப்போ வரைக்கும் எனக்கு அந்த பாட்டு அவர் என்ன பாடுறாரு எனக்கு புரியாது. அது ஒரு மாதிரி ஒரு லுல்லபை மாதிரி இருக்கும். ஆனா அந்த பாட்டு அவரு கடைசியா அது ரொம்ப நேரம் பாடுவார், 1 hour கிட்ட பாடுவாரு. கடைசியா 1 hour கழிச்சு பாடம் முடிக்கும் போது நீங்க எல்லாருமே வீட்டுல தூங்கிட்டு இருப்பாங்க. யோசிச்சு பாருங்க, எங்க வீட்டுல ஒரு 20 பேர் திருவிழா நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, 20 பேர் தூங்குவாங்க, அவருக்கு மட்டும் தான் பாடுவாரு. மொத்த வீடு பிட்ச் டார்க்ல சைலண்டா இருக்கும். கடைசியா அந்த பாட்டை முடியும் போது எல்லாரும் தூங்கிடுவாங்க. பாடிட்டு இருக்காரு. இப்பவும் பாடுவாரு.
ஸோ அது அது என்ன மேஜிக்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. நான் இது வரைக்கும் அந்த பாட்டை ஃபுல்லாகவே கேட்டதில்லை. அப்போ யோசிச்சு பாருங்க, பாதிலே தூங்கிடுவீங்க. பாதியிலே தூங்கிடும் அந்த மாதிரி ஒரு பாட்டு. ஆனால் 1 hour ஃபுல்லாக அவர் பாடிட்டு தான் படுப்பார். ஸோ அது என்ன மேஜிக்ன்றது எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. அவர்கிட்ட நீங்கள் அதை பற்றி கேட்டிருக்கீங்களா? அதை பற்றி அவர்கிட்ட நான் கேட்டதே கிடையாது. அவர் எனக்கு தெரிஞ்சு சொல்ல மாட்டாருன்னு நினைக்கிறேன். என்னைக்காவது ஒரு நாள் ரெக்கார்ட் பண்ணிட்டு படுத்து தூங்குங்க. அதான் பண்ணோம். 10 வாட்டி பண்ணும்போது நான் அதான் இப்போ கொஞ்ச நாள் அவள் வீட்டுக்கு போகிறதில்ல. இங்கே பக்கத்தில் ஒரு ரூம் எடுத்து தங்கியிருக்கேன். அதனால போனோம். போயிட்டு ஒரு மாதம் கொஞ்சம் ரூட்ஸாக வாங்கணும். சூப்பர். பேசிக்கலாக எங்கே ரூட்ஸ்னா வேற ஊரா? பக்கத்தில் தான், சென்னை பக்கத்தில் தான். சென்னை பக்கத்தில். ஆனால் நம்ம வீட்டில் இருக்கிறது தானே நம்ம. கரெக்ட். சிறப்பு. ஸோ ஆஃப்ரோக்கு உங்களுக்குமான அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி பில்டப் ஆச்சு? எனக்கு டிஸ்கார்டில் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு இப்போ டிஸ்கார்டு சேனல் ஒன்று இருந்துச்சு. அதில் அவங்க அவரோட பாட்டு அனுப்ப சொன்னார் அவர் எனக்கு. நான் வந்து அவருக்கு பாட்டு அனுப்பிச்சி விட்டேன். எல்லாரும் அனுப்பிச்சாங்க. லைக் இது அட்டிகல்ச்சரோட டிஸ்கார்டு. எல்லாரும் பாட்டு அனுப்பிச்சாங்க. எனக்கு அனுப்பிச்சோன்னே இந்த பாட்டு நல்லா இருக்குது, இதோட லிரிக்ஸ் அனுப்புனாரு. நான் அப்புறமா போயிட்டு நோட்ஸ்லேருந்து காப்பி பேஸ்ட் பண்ணி லிரிக்ஸ் அவருக்கு அனுப்பிச்சி விட்டேன். அனுப்பிச்சி விட்டோன்னே பார்த்துட்டு ஓகே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே அசல் நான் என்னை வந்து பார்க்க வராரு. அனுப்பிச்சி விட்ருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் அத்தனை நாள் பார்க்க வராரு. பார்க்க வந்து பேசிட்டு அதுக்கப்புறம் ஸ்டூடியோக்கு போய் பொறுமையாக அப்படியே ஒர்க் பண்ணி கொஞ்சம் ரொம்ப மோசமான ஸ்டேஜ்லேருந்து நான் 10th படிக்கும் போதெல்லாம் ரொம்ப மோசம், எனக்கு என்னன்னே தெரியாது. அதுலேருந்து இப்போ வரைக்கும் அவர் தான். ஃபர்ஸ்ட் பாட்டு என்ன வயசில் ரிலீஸ் பண்ணீங்க? 16 வயசில் ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணேன். ஓகே. அப்போ ஸ்கூல்லலாம் பயங்கர கிரேஸ் ஆயிடுச்சா? அப்போ ரிலீஸ் கண்டிப்பாக ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணுறதுக்கு பெரிய விஷயம். நான் வந்து என் பர்த்டேக்கு தான் பாட்டு ரிலீஸ் பண்ணுவேன். பர்த்டேக்கு வந்து நம்ம அக்கௌண்ட்டுக்கு ஸ்டோரிலாம் போடுவாங்க. அது மூலியமா நம்ம பாட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. பரவாயில்ல இப்போ பாட்டுலாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவனம் ஒன்று வரும்ல. அதனால பர்த்டேக்கு ரிலீஸ் பண்ணுவேன். கொஞ்சம் ஏதோ ஒரு ப்ரமோஷன், நம்ம பர்த்டே தான் நமக்கு ப்ரமோஷன்ற மாதிரி ரிலீஸ் பண்ணுவேன். ஸோ அதான் பர்த்டேக்கு ரிலீஸ் பண்ணுவேன். ஒரு பர்த்டேக்கும் ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணுவேன். கடைசியா மிஸ் வரைக்கும் அப்படிதான் ரிலீஸ் பண்ணேன். 4 பெஸ்ட் வந்து அதுக்கு அடுத்த மாசமே ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ மிஸ் வரைக்கும் அப்படிதான் ரிலீஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் வேற கதை. ஸோ அந்த டைம்ல ரிலீஸ் பண்ண ஃபர்ஸ்ட் பாட்டு வந்து யுவன் கண்ணின்னு ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணேன். ஆமா, அது ஏதோ ஒரு யுவன் சாங் கேட்டு அழுத நானும் ரூம்ல, என் கண்ணை துடைக்க ரூம்ல ஆள் இல்ல, நடந்த பழசை எல்லாம் மறக்க நானும் நினைக்கிறேன், என் ஃபீலிங்ஸ் எல்லாம் ஹார்ட்லயே புதைக்கிறேன். அந்த மாதிரி ஏதோ. பேசிக்கா நீங்க ஒரு யுவன் கண்ணியா? நான் யுவன் சாங்ஸ் நிறைய கேட்பேன். என்ன பாட்டு ரொம்ப பிடிக்கும் யுவன் சாரோட பாட்டு? இரவை பார்த்து மிரளாது நான் மகன் அல்ல, இரவுகள் மட்டும் இல்லை என்றால் நிலவின் அழகு தெரியாது, கனவில் நீயும் வாழாது, கலையும் போது கலங்காது, கனவில் பூக்கும் பூக்களை எல்லாம் கைகளில் பிடித்திட முடியாது. அந்த பாட்டு நான் முத்துக்குமார். சூப்பர். கண்டிப்பா ரொம்ப கனெக்ட்ஃபுல்லா இருந்தது. பட் உங்களுக்கு அந்த பாட்டு கேட்கறப்போ ஒன்று பண்ணிருக்கும்ல, லைக் உங்களோட ரியல் டைம்ல அது பயங்கரமா கனெக்ட். இது கரெக்டா ஒரு 2009 இருக்குமா இந்த பாட்டு? இருக்கும்ல. அந்த டைம்லனா நான் யூகேஜியோ எல்கேஜியோ அப்போ வந்து சன் மியூசிக்ல போடுவாங்க. சாயந்தரம் ஒரு 4:30-5 மணிக்கு வந்து கரெக்டா சன் வந்து டவுன் ஆகும். அப்போ எங்க வீட்டுல கரெக்டா லைட் ஒரு மாதிரி ஆரஞ்சு லைட்டா ஒரு மாதிரி கோல்டனா இருக்கும் வீடு. அந்த டைம்ல ஒரு பால், ஒரு டீ, காஃபி, அதோட சேர்த்து மில்கி பிக்கீஸ், இந்த பாட்டு, அவ்வளவுதான். சைல்ட்ஹுட்டே ஒரு பிளிஸ், ஜாலியா இருக்கும். அந்த டைம் தான் எனக்கு செம. ஆமா, நைட் ஆனா ஆரஞ்சு லைட், ஸ்ட்ரீட் லைட்லாம் ஆரஞ்சு கலர்ல வரும். இது ஒரு வைப் இல்ல? ஆமாயா, சூப்பர். இப்போ சென்னை கொஞ்சம் ஆயிடுச்சு, இது கொஞ்சம் இதுவாயிடுச்சு. ஆனா வைப் இஸ் வைப் தான். ஆமா, அந்த டைம். அண்ட் உங்களோட பாட்டு ஒன்று ரிலீஸ் ஆகிட்டு இருக்கப்ப நடுவில் வந்து ஹிப்ஹாப் தமிழா அப்படி அந்த ஒரு இன்டர்வியூவில் உங்களை பற்றி பேசுனதுக்கு அப்புறம் அது ஒன்று நடந்தது இல்லை, அந்த மேஜிக் எப்படி இருந்தது? அவர் வந்து எனக்கு தெரிஞ்ச அவர் ஆல்மோஸ்ட் அந்த டைமில் பேசின எல்லா இன்டர்வியூலையும் என் பேர் அது முதல்ல அது யோசிச்சு பாருங்களேன். அது யாருமே அதை பண்ண மாட்டாங்க. அவர் அது பண்ணுறதுலாம் பெரிய மேட்ரு. எனக்கு ஒரு மாதிரி ஓகே, நான் ஃபஸ்ட்டு மியூசியம் ஊருக்கு பார்த்து தான் இந்த விஷயத்துக்குள்ளேயே ஓகே இதுக்குள்ளே இப்படி இருக்குல்ல. அதில் லவ் சீன்லாம் வரும், அதெல்லாம் எனக்கு தெரில, இந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலாம். ஆனால் அதில் ஒரு இன்டென்ஸான ஒரு மேட்ரு ஒன்று இருக்குது. அது எனக்கு ஒரு மாதிரி அது மோட்டிவேட் ஆகி ஓகே அதுலேருந்து தான் நான் ஸ்டார்ட்டே பண்ணேன். ஸோ அது ஒரு மாதிரி அது யோசிச்சு பாருங்க, நீங்கள் ஒருத்தரை நினச்சி சூப்பரில் அப்படின்னு நினச்சி நீங்கள் ஒருத்தர் ஐடியலாக வச்சுன்னு இருக்கவரே உங்களுக்கு சவுட்டு இவன் சூப்பர் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு? எனக்கு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. எப்போ அந்த இது பார்த்தீங்க, அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்க, லைக் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்போ ஞாபகம் இருக்கா?
எதுவுமே ஞாபகம் இல்லை. ஒரு வாட்டி எதுவுமே பண்றது இல்லை. என் அக்கௌண்ட் ஏதோ 4000 இருந்துச்சு. ஏதோ ரிக்வெஸ்ட் வந்துச்சு. ரிக்வெஸ்ட் பண்ணா ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அப்போ எவ்வளோ 110 லைக் இருந்துச்சு. நைட்டு ஆஃப் பண்ணி தூங்கிட்டேன். காலைல எழுந்து பார்க்குறேன், ஐடியில் ஒரு 100 ஃபாலோவர், 100 லைக்கு, 20 கமெண்ட்டு. என்னன்னு பார்த்தா அந்த வீடியோ 100K. அப்புறம் வர ஒரு ஹவரும் அது ஏறிட்டே இருக்குது. அப்போ கரெக்டாக ஒரு 3-4 நாளில் 10K வச்சிட்டேன். அதுக்கப்புறம் பின்னாடி அந்த மாதிரி ஒரு 4-5 வீடியோ. சத்தியமாக சொல்கிறேன், இந்த இந்த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ஸ், இந்த மீம் பேஜஸ் அவங்களுக்குலாம் நான் வந்து நன்றி சொல்லி ஆகணும். அவங்க பண்ணுற ஒரு சின்ன போஸ்ட் தான், ஆனால் அது ஒருத்தரோட வாழ்க்கையே மாற்றன்றது கண்டிப்பாக நன்றி. ரொம்ப சூப்பர். அப்புறம் ஒரு மீட் பண்ணீங்களா? ஹிப்ஹாப் தமிழ் அதான் மீட் பண்ணுறதுக்கான விஷயம் நடந்துச்சு. ஒரு வாட்டி கென் அண்ணா வந்து ஷூட்டுக்கு எனக்கு கூட்டாரு வா அப்படின்னு சொல்லிட்டு. அது யார் ஷூட்டுன்னு போய் பார்த்தா ப்ரோதவியும் ஹிப்ஹாப் தமிழா இருந்தாங்க. பார்த்தோன்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன். ஹாய்ண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறேன். ஒரு 1 hour பேசியிருந்தோம். அவரு ஜாலியாக பேசிட்டு இருக்காரு என்கிட்ட. ஜாலியா பேசுறாரு. 2 பேரும் ஜாலியா பேசிட்டு இருக்கோம். அங்க ஷூட்டிங் நடந்துனுக்குது. நாங்க 2 பேர் மட்டும் ஜாலியா இருக்கிறோம். எல்லாரும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. செம்ம ஜாலியா இருந்துச்சு. பேசிட்டு அப்புறம் சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே கிளம்பிட்டோம். ஆனா அது அந்த கொஞ்சம் ஒரு 30 minutes பேசியிருப்போம். அது பயங்கரமா இருந்துச்சு. நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டீங்க. நிறைய விஷயம். ஸோ ஒவ்வொரு பாட்டுமே நீங்கள் வந்து ஒரு யூனிக்கான ஒரு விஷயத்தில் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. அதோட இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது எப்படி நடக்கும்? ஏன்னா இப்போ கானா பாட்டு பேசிக்கலி வந்து லைஃப்பை பற்றியோ அவங்களோட வாழ்க்கை சுற்றில இருக்கக்கூடிய அந்த கல்ச்சர், அந்த மக்கள் இப்படி சார்ந்தே இருக்கும். ஸோ உங்களோட இன்ஸ்பிரேஷன் ஒவ்வொரு பாட்டுலேருந்து எங்கேருந்து வருது? என்னோட சைல்டுஹுட்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு கல்ச்சர் இருக்குது. பட் என்னோட சின்ன வயசில் நடந்த விஷயம் ஒன்றும் எனக்கு தெரியல. இந்த டிசம்பர் மாதம்லாம் ஆனால் ஊரே ஒரு மாதிரி சில்லுன்னு ஆகிடும். நைட்டு சீக்கிரமா ஆயிடும். அப்புறம் நான் இருந்தது வர ஒரு கிறிஸ்டின் ஏரியா. டோல்கேட்ல வந்து ஒரு கிறிஸ்டின் ஏரியா. அது அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க, ஒரு சாயந்தரம் 6 மணிக்கு மேல சீரியல் லைட்லாம் போட்டு கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. எங்க வீட்டுக்கு பக்கத்துல கொஞ்சம் தூரத்துல ஒரு சர்ச் இருக்குது. ஸோ அதனால ஊரே ஒரு மாதிரி தினமும் ஒரு நாளைக்கு 3 கிறிஸ்மஸ் தாத்தா வந்துருவாங்க சாக்லேட் எடுத்து. ஊரே ஒரு மாதிரி இந்த ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீலாம் வச்சு லைட்டு செட் பண்ணி அது என்ன சொல்லுவாங்க, குடிலாம் வச்சு அந்த மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி நல்லா இருக்கும். அது உங்களுக்கு புரியுதா நான் சொல்ல வருதுன்னு? அது ஜாலியா ஒரு ஃபீல் ஒன்று இருக்கும். ஸ்டார்லாம் தொங்கும். ஒரு வீட்டுல 10 ஸ்டார் தொங்க விடுவாங்க. ஊருக்கு அந்த ஏரியாவுக்கு நடுவுல ஒரு பெரிய ஸ்டார் தொங்கிட்டு இருக்கும். அங்க கீழே பசங்கலாம் விளையாட்டு இருப்பாங்க. ஒரு மாதிரி அதுதான் என்னோட வேர்ல்டுன்னு எனக்கு நினைக்கிறேன். சூப்பர். அதுல இருந்து அப்படி இன்ஸ்பயர் ஆகி ஒவ்வொரு பாடல்களையும் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க, கொண்டு வந்துட்டு இருக்கிறீங்க. சூப்பர் ப்ரோ. அண்ட் இப்போ படத்துல வேற 2 பாட்டு வந்து அது வந்து ஆஃப் ரோடி அந்த இதுல தான் நடந்தது. ஆமா. இந்த இது கிசா 47 அதுக்கப்புறமா ஆமா அது அந்த பாட்டு ஒன்று. மொத்தம் 2 பாட்டு பண்ணியிருக்கேன். சூப்பர். இப்போ இண்டி வந்து ஒரு மாதிரி நல்லா போயிட்டு இருக்கு. முன்னாடி இண்டீஸ் மேல இருந்த அந்த ஸ்பாட்லைட் இப்போ வந்து இண்டீஸ் மேல பயங்கரமான ஒரு ஸ்பாட்லைட். அதாவது படம் பாட்டு ஹிட் ஆகுதோ இல்லையோ இண்டி சாங்ஸ் வந்து இன்னைக்கு டாப் பொசிஷன்ல இருக்கு. ஸோ இது பாக்குறப்ப எப்படி இருக்கு? இது எனக்கு தெரியல. ஏன்னா நான் இப்போதான் இது எனக்கு ஸ்டார்ட் பண்றேன். இதுக்கு முன்னாடி எவ்வளோ பெரிய ஆளுங்களாம் இதை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நல்ல விஷயம் இது. நிஜமாலே ராப்ஸ் பண்ணி நிறைய பண்ணியிருக்காங்கல்ல இந்த மாதிரி இண்டீஸ். அதுல உங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி? எனக்கு வந்து ராட்டி ஆதித்தன் பிடிக்கும். அப்புறமா டார்கி பிடிக்கும். டார்கிலாம் நான் வந்து அவர் இண்டிபெண்டன்ட் மியூசிக்கான்னு தெரியறதுக்கு முன்னாடியே மைக்கேல் ஜாக்சன் ரீமிக்ஸ்ல அக்கா மக எனக்கு ஒரு தீ இருந்த அதுல பாத்துட்டேன். அதெல்லாம் கிரேசியஸ்ட். அதுக்கப்புறம் அவரோட ஆல்பம் உட்காந்து நான் எனக்கு ஒரு 2 மாசம் முன்னாடி கேட்டேன். வேற மாதிரி இருக்கு. குட் பேட் அக்லி இல்ல 10 சில்லறைகளை செதற விட்டு. இல்ல குட் பேட் அக்லி இல்ல. குட் பேட் அக்லி விட அதோட ஒரிஜினல் வெர்ஷன் தான் அதோட பவர். அதோட ஃபுல் எசன்ஸ் ஒரிஜினல் வெர்ஷன்ல தான் இருக்கும். ஆல்பம்ல நான் அந்த டார்கியோட ஆல்பம் உங்களுக்கு நான் அனுப்பிச்சு விடுறேன். அது அந்த ஒரு வேற ஒரு மேட்டர்ல இருக்கும். சம்பா ராக் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஜேர்னரை. ராக்கோட சம்பான்ற ஒரு மேட்டரை வச்சு இதான் அவங்க பீட்டு. ஸோ அது ஒரு மாதிரி சூப்பரா இருக்கும். அது ஒரு மாதிரி இந்த கொலாபரேஷனே நல்லா இருக்கும். ஆமா, அவங்க டார்கி, ராட்டி ஆதித்தன், இன்னும் யோகி பி. அவரு ஆக்சுவலி நிறைய பேருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கு. நீங்க ராப்ல இருக்கிற பலர் யோகி பி அப்படி அந்த ஒரு விஷயத்த கேட்டு பார்த்து. எனக்கு இன்னொருத்தரை மென்ஷன் பண்ணும். 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் வந்து வி பாக், இன்னொருத்தர் வந்து கிங் மோகன். இவங்க 2 பேரை பாட்டம் வந்து கொஞ்சம் எப்படி சொல்றது, அதான் அது
நம்ம வந்து கெட்ட வார்த்தை உள்ள பாட்டுன்னு சொல்ல முடியாது. அவங்க டைப் ஆஃப் ஒரு ஆர்ட் பண்றது அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் அது நல்ல நிஜமா எனக்கு பிடிச்சிருந்துச்சு. எனக்கு பர்சனல் ஃபேவரட் தானே, புரியுது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ யா கிங் மோகன் அது ஒரு வைப் இருக்கும் அந்த மாதிரி. ஆமா. சூப்பர் ப்ரோ. இப்போ ரீசெண்டா இந்த விஜய் டிவிலலாம் வந்து போயிட்டு வந்தீங்க, இந்த வெற்றிவேலுடைய ரீச் அது எப்படி இருந்தது? அங்க எப்படி அதை பார்த்தாங்க? ஏன்னா அங்க கண்டிப்பா நிறைய லெஜெண்ட்ஸா இருக்கக்கூடிய ஜட்ஜஸ் இருக்கிறாங்க. ஸோ அந்த இன்ட்ராக்ஷன். நான் விஜய் டிவி வந்து 5th படிக்கும்போது இதுக்கு போனேன், செலெக்ஷனுக்கு போனேன். போயிட்டு அங்க வந்து ஒரு கல்ச்சர் ஒன்று இருக்கு. சின்ன பசங்க அப்போ வந்து சீசன் 7 8 நினைக்கிறேன். அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க வின் பண்ணிட்டீங்கன்னா இவ்வளோ பெரிய சாக்லேட் கொடுப்பாங்க, ஓகேங்களா? தோத்துட்டீங்கன்னா ஒரு லாலிபாப் கொடுப்பாங்க. எனக்கு லாலிபாப் கொடுத்தாங்க. அதை வாங்கிட்டு அப்படியே வெளியே வந்துட்டு இந்த அழுகும் போது இந்த தொண்டை மட்டும் கட்டம்ல அந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு எனக்கு. அதை தாண்டி இப்போ திருப்பி கெஸ்டா போனப்ப எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சியா. நான் எங்க அம்மாவை கூப்பிட்டு போலான்னு நினைச்சேன். ஆனா சரி வேணாம், ஒன்றும் வேற எதுனா நல்லா கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். இது சூப்பர் சிங்கர் போயிட்டு நல்லா பர்ஃபார்ம் பண்ணேன். பர்ஃபார்ம் பண்ணிட்டு ஓகே, அங்கே ஃபர்ஸ்ட் போய் எல்லாருக்கும் ஹாய் சொல்லுவோம்ல, அப்பவே ஒரு மாதிரி நம்ம எல்லாரும் ஹாய் சொல்றோம், நமக்கு எல்லாம் மரியாதை கொடுக்குறாங்க அப்படி இருந்துச்சையா. அது எனக்கு இப்போ நடக்கிறது எல்லாமே என்னால் நம்பவே முடியல. இதெல்லாம் நடக்குது. வெற்றிவேல் மேஜிக்கா அப்படி ஒன்று போயிட்டு இருக்கா தெரியல, ஏதோ நடக்குது. இப்போ இந்த பாட்டு பயங்கர ட்ரெண்ட் இருக்கு. இப்போ காலேஜ் கல்ச்சுரல்ஸ்ல வந்து ஒரு செக்மெண்ட் இருக்கும், பேசிக்கலி இந்த நாட்டுப்புற டான்ஸ் அப்படின்னு. அதுல இப்போ இந்த பாட்டு வந்து கண்டிப்பா உள்ள போய் ஒன்று பண்ணணும்னு நான் ஃபீல் பண்ணேன். நீங்க உங்களோட பாட்டு இந்த கல்ச்சுரல்ஸ்ல போயிட்டு வைப் பண்ணது இல்லை நீங்க போய் பெர்ஃபார்ம் பண்ண அந்த மாதிரி ஏதாவது ஞாபகம் இருக்கா காலேஜ் கல்ச்சுரல்ஸ்? நான் ஃபர்ஸ்ட் வாட்டி கேரளால இந்த பாட்டை பெர்ஃபார்ம் பண்றேன், வெற்றிவேல. ஓகே. அப்போ பாட்டு வேற மாதிரி இருக்கும். அது ஸ்டார்டிங் இருந்த ஒரு ஸ்கிராட்ச். அதுக்கப்புறமா அங்க போய் பெர்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா தெரிஞ்சு, ஓ இந்த பாட்டுல ஒரு சரியான மேட்டர் இருக்குல்ல. ஏன்னா எல்லாரும் அங்க இருக்கிறவங்க எல்லாம் டான்ஸ் ஆடுறாங்க. அந்த பாட்டு அவங்க கேட்டதும் கிடையாது, அது தமிழ் பாட்டு. அந்த பீட் அவங்கள ஆட வச்சிருக்குன்னா அப்போ இந்த பாட்டுல ஏதோ இருக்கு, போர் அடிக்காம இருக்கு, சரி ஓகே ஏதோ நல்லது பண்ணுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டை ப்ரொசீட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சூப்பர்யா. இப்போ அங்கேயுமே வேடன் பயங்கர ட்ரெண்ட்ல போயிருக்கு. அந்த மாதிரியான ஒரு வைபவம் இன்னைக்கு மக்கள் மத்தியில ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்தை வந்து அடைஞ்சு கொண்டு போயிட்டு இருக்கு. அதை பாக்குறப்ப எப்படி இருக்கு? என்ன சொல்ல, ஒரு வீரத்தை எனக்கு உள்ள வச்சிருந்தாரு. ஏதோ ஒரு எப்படி சொல்றது தெரியலையா எனக்கு. அவரு கூட இருக்கும்போது எனக்கு வந்து ஒரு 40-50 வயசு ஆளு கூட விடுதலை படத்துல விடுதலை செகண்ட் பார்ட்ல விஜய் சேதுபதி கூட பேசினு இருப்பான்ல, அந்த மாதிரிதான் இருக்கும். நானும் வேடன் ஐயாவும் பேசினா. மீட் பண்ணிருக்கீங்களா? மீட் பண்ணிருக்கோம். நானும் வேடன் ஐயாவும் பேசினா அவரு ஒரு பெரிய பெரிய மேட்டர்லாம் சொல்லணும் இருப்பாரு. அப்படியே தோழர் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி போயிட்டு இருக்கோம். நான் ஐயான்னு கூப்பிட்டு இருப்பேன் அவரை. ஸோ இப்படி போயிட்டு இருக்கோம். நாங்கள் நிறைய மேட்டர் பேசுவோம், இந்த அரசியல் அது இதுன்ட்டு. அவர் என்கிட்ட சொல்லுவாரு. நான் பேச மாட்டேன், ஏன்னா எனக்கு தெரியாது அரசியல்லாம். அவர் என்கிட்ட சொல்லுவாரு, ஓ அப்படியா, பாதி மேட்டர் எனக்கு புரியும், பாதி மேட்டர் புரியாது. புரியாத மேட்டர்லாம் அவர்கிட்ட கேட்டு கொஞ்சம் அப்படியே தெரிஞ்சுப்பேன். அவர் உங்க பாட்டெல்லாம் கேட்டுட்டு இது பண்ணது உண்டா, ரெஸ்பான்ஸ் பண்ணது? இது ஒலலைக்கு அவரு கேட்டார். அவர் என்கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு மாசம் நான் ஒரு 2-3 நாளைக்கு என்ன இந்த பாட்டு தூங்க விடல அப்படின்னு. எனக்குலாம் ஒரு மாதிரி திருப்பி ஷை ஆயிட்டேன். 2 நாள் தூங்க விடல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பிடிச்சி ஒரு கிஸ் கொடுத்தாரு கன்னத்துல. சூப்பர். அந்த பாட்டு ஒரு மேஜிக் கிரியேட் பண்ணுச்சு. ஏன்னா ஹிப்ஹாப் தமிழா இருக்கட்டும், வேடனா இருக்கட்டும், எல்லாருமே அந்த பாட்டு வந்து ஒரு மாதிரி, ஏன்னா அந்த பாட்டு வந்து ஒரு மாதிரி பயங்கர சாஃப்ட். அந்த பாட்டே வந்துட்டு ஒரு சாஃப்ட் டெம்போல அப்படியே போற ஒரு அழகான பாட்டு. அந்த பாட்டு என்ன விஷயத்துல இன்ஸ்பயர் ஆகி பண்ணீங்க? அந்த பாட்டு அது ஆஃப்ரோ ஒரு முதல்ல என்ன சொன்னார்னா, உன் லைஃப்ல ஏதோ ஒன்று இருக்கு, அது பண்ணலாம் அப்படின்னு. எனக்கு தெரில அது எப்படி பண்ணணும்னு தெரில. நான் ஏதோ கண்டமேனிக்கு கண்டதெல்லாம் எழுத ஆரம்பிச்சிட்டேன். அதில் எனக்கு தெரிஞ்ச அது மட்டுமே ஒரு 10 பேப்பர் வந்திருக்கும் அந்த பாட்டு மட்டுமே. அதுலேருந்து ஃபில்டர் பண்ணி ஒரு மாதிரி கொடுமை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கடைசியாக உட்காந்து அதில் பீட்டு பண்ணதுக்கு அப்புறமா தான் ஓகே, அந்த பீட்டில் ஏதோ மேட்ரு இருக்கு ஐயா. அதை நான் ஒரு வாட்டி கேட்கும் போது அந்த ஜோனுக்கு நம்ம போயிடுறோம். அதான் சூப்பர். அண்ட் இந்த வெற்றிவேல் பொறுத்த வரைக்கும் சந்தோஷ் நாராயணனுடைய கான்ட்ரிபியூஷன் ஒன்று இந்த பாட்டு வந்திருக்கு. சனாவுடைய விஷயங்கள் எப்படி இருந்தது, என்ன மாதிரி? ஏன்னா அவருடைய சவுண்டில் வந்து ஒன்று இருக்கும், அந்த பீட்டில் வந்து ஒரு லைவாக ஒன்று கொடுத்துருவா அப்படி. அது இங்கே எப்படி இந்த பாட்டில் அவர் கூட? எனக்கு வந்து நான் வந்து சந்தோஷ் நாராயணன் சார் சாங்ல ஒர்க் பண்ணலான்னு சொல்லிட்டு எனக்கு ஆசை. ஆனா கடைசியில் அவர் ஏன் சாங்ல ஒர்க் பண்றாரு எப்படி ஓகே திருப்பி எனக்கு செய்யாயிடுச்சு. அதான் அவரு அந்த பாட்டு வந்து நானும் ஆஃப்ரோவும் வச்சிட்டு இருந்தோம்யா. வச்சிட்டு இருக்கும்போது எங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல.
ஆஃபருக்கும் ஏதோ ஒரு ஃபுல்ஃபில் ஆகலை அவருக்கு. நாங்களும் சுற்றிட்டு இருந்தோம். ஒரு நாள் நான் எனக்கு ஃபோன் பண்ணார் ஆஃபரோ. நான் ஃபோன் பண்ணிட்டு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டேன். யார்கிட்டயும் சொல்லாத அப்படின்னு சொன்னார். என்ன ஆச்சு? இந்த பாட்டில் சந்தோஷ் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்னு. அப்படியாண்ணா, சரி அமுச்சு விடுங்கண்ணா. சரி நான் கொஞ்ச நேரம் கழிச்சு அமுச்சு விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டாரு. அப்போ வந்து நாங்கள் என்ன மைண்டில் வச்சுருந்தோமோ அவர் அண்ணா என்ன மைண்டில் வச்சுருந்தாரோ சார் அதை போட்டு அதை பண்ணிட்டாரு. அதை கொடுத்துட்டாரு. அந்த ஒரு அது நிஜமா அது ஏதோ ஒரு மேஜிக் பண்ணிட்டாரு அவரு. அது கேட்டாலும் சதறிடுச்சு. சூப்பர் ஐயா. இப்போ என்ன பாட்டு போயிட்டு இருக்கு? என்ன வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு? இப்போ வந்து ஒரு அம்மா பாட்டு ஒன்று பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் இது இப்போ சொல்லாமான்னு தெரியல, ஒரு காதல் பாட்டு ஒன்று பண்ணிருக்கேன். ஸோ அதாவது 2 வேலை போயிட்டு இருக்கு ஐயா. காதல் வாழ்க்கைக்குள்ள போனதுனால காதல் பாட்டா? இல்லை காதல் அம்மா பாட்டு பண்ணிருக்கேன். அம்மா பாட்டு பண்ணி. ஓகே ப்ரோ, சூப்பர். ஸோ அதுக்கு வெயிட் பண்ணிருக்கோம். ஸோ வெற்றிவேல் பண்ண மேஜிக் வந்து நீங்கள் பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கு. 2 வாரத்தில் 2 மில்லியன் அப்படின்றதே கண்டிப்பாக பெரிய விஷயம். வீட்டிலலாம் சுற்றி போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் விஷயத்துக்கு. ஏன்னா அந்த பாட்டு அப்படி மேஜிக்கை கிரியேட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இன்னைக்கு வந்து அது ஒரு பக்தி, ஒரு ஸ்பிரிச்சுவல் சாங் அப்படிங்கிறத தாண்டி அதுக்குள்ள வந்து ஒரு கல்ச்சர், நமக்கான அந்த ஓகே தமிழ் கடவுள், நம்மளுடைய அந்த ஒரு ரூட்ஸ்க்கான அந்த ஒரு விஷயம் வந்து அதில் இருக்குன்றது தான் அந்த பாட்டோட பெரிய ப்ளஸ். சிறப்பான பாட்டு, தரமான செய்ய பண்ணியிருக்கிறீங்க. ரொம்ப நன்றி. இங்கே வந்து இவ்வளோ விஷயங்கள் வந்து நீங்கள் ஷேர் பண்ணதுக்கு. தொடர்ந்து இன்ஸ்பயர் பண்ணுங்க. நிறைய பேர் வெயிட் பண்ணிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் எதாவது காலேஜுக்குலாம் போகிறப்ப அந்த பாட்டு நீங்கள் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் இங்கே பார்த்தோன்னா ஷூட் பண்ணி அனுப்பிச்சுடுறேன். கண்டிப்பாக. சூப்பர். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். மிக்க நன்றி. வாழ்த்துக்கள். நன்றி.